ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 3BHK வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீடம்பள்ளி பிரிவுங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. பாப்பம்பட்டி பக்கத்தில் தான் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க. சூப்பரான 3BHK வீடு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2.4 சென்ட் DTCP அப்ரூவ்டு சைட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூ சூப்பராக கொடுத்துருக்காங்க. சுற்றியும் வீடுக்கு தான், அதனால் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 21ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. போர்வெல் 350 அடிக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. வாட்டர்ஸும் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மெயின் டோர் அண்ட் அளவு பார்த்தீங்கன்னா தேக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் வச்சுருக்காங்க. 85% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 20ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 3BHK வீடு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டான டைல்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. PVC டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு SS கிரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய லிவிங் ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. PVC டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒர்க் எல்லாமே ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமுக்கும் சேம் டோர் கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே சேமாக கொடுத்துருங்கிறங்காட்டி கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. பால்கனி போகிற ஏரியாவுக்கு சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. அது போக டைல்ஸ் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பால்கனி வியூ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கு ஸ்டேர் கேஸ் கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில் எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 75 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 85% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.